லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே பயிர் காப்பீடு திட்டம் மூலம் விவசாயிகளுக்கு அதிகப்படியான இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசுதான் என்றார். அதேபோல விவசாயிகள் இயற்கை சீற்றம், மழை, அதேபோல வெள்ளம், புயல், அதேபோல வறட்சி, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்து அவர் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த சேதமடைந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். அண்மையில் உடல்நலக்குறைவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அதிகாரிகளை மருத்துவமனைக்கு வரவழைத்து சந்தித்ததை பற்றியும் இபிஎஸ் விமர்சித்தார். அண்மையில உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனைக்கு போனார். போக வேண்டியதான், ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான், தப்பு இல்லை, நாம கூட வாழ்த்து சொன்னோம். அங்க போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். என்னமோ நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரியும், ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மீட்டிங் போடுறாரு. எவ்வளவு டிராமா போடுறாரு. 18 நாள் போய் ஸ்பெயின்ல ஓய்வு எடுத்துட்டு அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம்.